ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் தோசை போட்டு அது மேலே வந்து நம்ம பொடி தோசை சாப்பிட்ற மாதிரி பாப்பாவுக்கு வந்து நான் நட்ஸும் நாட்டு சக்கரை போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் கொடுத்தேன். நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா நிறையா இருக்கும். மெயினாக அதை வந்து ஒரு மாதிரி அந்த எண்ணெய் விடாது, நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ப்ரெட்டுக்கு நடுவில் பனானா கூட ஜாம் மாதிரி கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி அவளுக்கு இது கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அவளோட ஸ்கூல் பிரேக் ஸ்நாக்கு. அப்புறம் எங்களுக்கு வந்து நான் காரக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு அரைச்சி விட்டெல்லாம் செய்யல. நார்மலாக வெங்காயம் தக்காளி வதங்கட்டோன்ட்டு புளி கரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். கூட வந்து பாசிப்பருப்பு, சுரக்காய் கூட்டு. சுரக்காய் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக, ஒரு தக்காளி, ஒரு பாதி சுரக்காய் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். நான் அளவுலாம் அளந்து போட மாட்டேன். ஸோ போட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு, சுரக்காய், பச்சை மிளகா, தக்காளி இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு நல்லா மசிஞ்சிரும். ஸோ இதை நீங்கள் சாதத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கூட வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், பூண்டு போட்டு எண்ணெய் லைட்டாக விட்டு குக்கர் மூடி நான் 4 விசில் விட்டேன். ஏன் எண்ணெய் விட்டேன்னா, எண்ணெய் விட்டால் அந்த குக்கர் மூடியில் அந்த பருப்பு எதுவும் தெளிக்காது. நான் எப்போவுமே சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே பருப்பு வேக வைக்கும்போது எண்ணெய் விட்டு தான் மூடி வைப்பேன். தோசை வந்து கொள்ளு பருப்பு தோசை. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான். அப்புறம் இங்கே வந்து ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் விட்டு வடகம், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு வந்து தோல் உரிக்கல, பல்லாக பிரித்து கழுவி இடித்து போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய கத்திரிக்காய், அதை நல்லா ஒரு 8 பீஸாக நான் கட் பண்ணி அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கினதும் அதை ஆட் பண்ணி கூட மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ பருப்பு 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு ஸோ நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நார்மலான தாளிப்பு தான். இப்போ இதை நல்லா கலர்ந்துட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு இந்த மிளகாத்தூள் புளி ஸ்மெல்லாம் போனதும் கொஞ்சமாக நான் வெல்லம் போட்டு இறக்கிட்டேன். இதுதான் தோசை, வேர்க்கடலை சட்னி, காரக்குழம்பு, சுரக்காய் கூட்டு. இதுதான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணது. அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் எங்களுக்கு இதுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொள்ளுப்பருப்பு தோசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு.